ஹலோ சில்ட்ரன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 2ல் இருக்க லெட் அஸ் லேர்ன் ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ். ட்ரிப் அப்படின்னா பயணம் போகிறது, கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னா தாத்தா பாட்டிகளை தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வில்லேஜ் அப்படின்னா கிராமம். என்னுடைய தாத்தா பாட்டியோட கிராமத்துக்கு நான் பயணம் போகிறத பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யார் கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜுக்கு போனாங்க அப்படிங்கிற இந்த ஸ்டோரியில் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். It is summer. Vacation has started for சந்தோஷ். இந்த சந்தோஷங்கிற கேரக்டர் தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜுக்கு ட்ரிப் போகிறாங்களாம். ஓகேங்களா? அப்போ கோடைக்காலம். ஓகேங்களா? சம்மர் அப்படின்னா கோடைக்காலம்னு அர்த்தம். கோடைக்காலம் அதாவது சம்மர் வந்துச்சுன்னா நமக்குலாம் என்ன வரும்? ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். வெக்கேஷன் மீன்ஸ் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி சந்தோஷ்க்கும் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு சிறுமலை, தேர் பேரண்ட்ஸ் வில்லேஜ். அவங்க பேரண்ட்ஸ் சந்தோஷோடைய அம்மா அப்பா அவங்களுடைய அம்மா அப்பா ஊருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அதாவது எங்கே போகிறாங்க, எந்த ஊருக்கு போகிறாங்க? சிறுமலை அப்படிங்கிற ஊரில் தான் சந்தோஷோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. சந்தோஷோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? சந்தோஷோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, சந்தோஷ் இஸ் எக்ஸைட்டட். அதுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே சந்தோஷ் ரொம்பவே ஆர்வமாக இருந்தான். ஹீ ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடியோ டைரி ஆன் ஹிஸ் மதர்ஸ் ஃபோன். ஹீ ரெக்கார்ட்ஸ் ஆல் ஹிஸ் ஃபீலிங்ஸ் டியூரிங் த விசிட். அப்போ அவன் போகிறதுக்கு ரெடியானதுக்கு அப்புறமேட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மாவோட ஃபோன் எடுத்து அங்கே இருக்கிற விஷயங்களை, அவனோட ஃபீலிங்ஸ், அங்கே இருக்கிற அங்கே அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜுக்கு போன விசிட் எல்லாத்தையும் அவங்க அம்மாவோடைய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறானா. ஓகேங்களா? லேட்டர் ஹீ ரைட்ஸ் டவுன் இன் ஹிஸ் டைரி வாட் ஹீ ஹேட் ரெக்கார்டட். அதுக்கப்புறமேட்டு அவன் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணானோ அவன் அவனுடைய டைரியில் எழுதி வச்சானான். லெட்ஸ் ரீட் ஹிஸ் டைரி டு நோ ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டியூரிங் திஸ் விசிட். இப்போ நம்ம அவனுடைய டைரியை படித்து அவன் அந்த பயணத்தப்ப அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம இந்த ஸ்டோரியில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 10th ஏப்ரல். ஃபஸ்ட்டு 10th ஏப்ரல் அப்போ தான் அவங்க போகிறாங்க. ஓகேங்களா? ஐ எம் வெரி ஈகர் டு விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ். ஐ வில் மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கசின். ஐ ஹாவ் பேக்டு மை clothes and tab for playing video games. We will be traveling in the bus. I am so excited. நான் என்னுடைய தாத்தா பாட்டியோட கிராமத்துக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஈகர் அப்படின்னா ஆர்வம் அப்படின்னு அர்த்தம். நான் என்னுடைய தாத்தா பாட்டியை பார்க்குறதுலையும் என்னோட கசின்ஸ் அப்படின்னா அத்தை பசங்க மாமா பசங்கன்னு சொல்லுவோம்ல, அது அவங்க தான் கசின்ஸ். அவங்கள பார்க்குறதும் நான் ரொம்பவே அவங்கள நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்பவே ஆர்வப்படுறான். அதுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய துணிமணிகள், டேபு, அதாவது வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்காக டேபு, இது எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்கான். அவங்க எதில் போகிறாங்க? பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவன் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கான். ஓகேவா? ஹாப்பியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10th ஏப்ரல் கிளம்புறாங்க. 11th ஏப்ரல், today we are traveling. Though it is summer, the weather is pleasant in the morning. There are numerous trees with yellow flowers on both sides of the road. There is greenery all around. There are many white cranes in the lush green paddy fields. The scarecrows have managed to scare away the crows in the fields. There is no traffic noise and air pollution in the village. இன்னைக்கு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். இது சம்மர் கோடை காலமாக இருக்கனால வெதர் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குது. அன்றைக்கி மார்னிங் ரொம்பவே நல்லா ப்ளசண்ட் மார்னிங்காக இருக்கான். அங்கே போகும்போது போகிற வழியில் ரோட்டில் நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஓகேங்களா?
அந்த ட்ரீஸு, எல்லோ ஃப்ளவர்ஸ் அந்த மரங்கள்ல பக்கத்துலலாம் எல்லோ ஃப்ளவர்ஸாக இருக்கும். போத் சைட்ஸ் ரோடு. ரோடோடைய 2 சைடுமே நெறைய ட்ரீஸ் நியூமரியஸ்னால் நெறையா இருக்குன்னு அர்த்தம். நெறைய ட்ரீஸு ட்ரீஸில் எல்லோ எல்லோ கலர் ஃப்ளவர்ஸும் இருக்காம். ஓகேங்களா? இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெறைய ட்ரீஸு, எல்லோ ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கா. அதே மாரி ரோட்டோடைய 2 பக்கட்டும் இருக்காம். அத பார்க்கறதுக்கே ரொம்பவே க்ரீனிஷ்ஷா அதாவது பச்சை பசேல்னு இருக்குதாம். அதுக்கப்புறம் அந்த தேர் ஆர் மெனி ஒயிட் கிரெயின்ஸ் அப்படின்னா நாரைன்னு அர்த்தம். அங்கே வந்து நிறைய ஒயிட் கலர்லான நாரைகள் இருக்காம். அப்புறம் வந்து ப செழிப்பா பக்கத்தில் லஷ்னா பக்கத்தில் ஓகேங்களா. க்ரீன் பேடி ஃபீல்ட்ஸ் வந்து நிறையா இருக்காம் பக்கத்தில். அப்புறமேட்டு ஸ்கேர் க்ரோஸ் ஹவ் மேனேஜ் டு ஸ்கேர் அவே த க்ரோஸ் இன் த ஃபீல்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்கேர் க்ரோஸ் அப்படின்னா என்னென்னா சோளக்காட்டு பொம்மையை தான் நம்ம சொல்லுவோம். நம்ம வயல்லலாம் பார்த்திங்கன்னா சோளக்காட்டு பொம்மையை நம்ம வயலில் வச்சுருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா பறவைகள்லாம் வந்து அந்த விளைஞ்ச பயிரை சாப்பிட்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனுஷ வடிவில் அந்த சோளக்காட்டு பொம்மையை வச்சுருப்பாங்களாம். ஓகேங்களா. அதுலாம் நிறையா இருக்காம். அதெல்லாம் வந்து பயிர்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த கிராமத்தில் சுத்தமாக டிராஃபிக் இல்லையாம், நாய்ஸ் பொல்யூஷன் இல்லையாம், சத்தம் சுத்தமாக இல்லையாம். அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபடுதலும் இல்லையாம். அந்த வில்லேஜ் பார்க்கவே ரொம்பவே அமைதியாக இருக்காம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐ கெட் ஆஃப் த பஸ் அண்ட் ரன் டு மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். அவன் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி அவனுடைய தாத்தா பாட்டிகளை பார்க்கறதுக்காக ஓடுறானாம். தே ஆர் டிலைட்டட் டு see me. இவனை பார்த்த உடனே அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டிலைட்டட் அப்படின்னா ரொம்பவே ஹாப்பி அடையிறது. த ஹவுஸ் இஸ் சரவுண்டட் பை மெனி பிக் ட்ரீஸ். அவங்க அந்த தாத்தா பாட்டியோட வீடு வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் சுற்றி இருக்காம். தேர் ஆர் எ ஃபியூ ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, நீம், பனானா, பொமக்ரனேட் அண்ட் கோகோனட் ட்ரீஸ். அங்கே அந்த மரத்தில் எல்லாமே என்னென்ன மரம் இருக்காம்? ஜாக் ஃப்ரூட். ஓகேங்களா. ஜாக் ஃப்ரூட், மேங்கோ மாம்பழப்பழம், அப்புறம் வந்து தென்னை மரம், வாழை மரம், மாதுளை மரம், வேப்ப மரம், இது எல்லாமே பலாமரம். ஜாக் ஃப்ரூட்னால் பலாமரம். இது எல்லாமே நிறையா இருக்காம். அதுக்கப்புறம் அந்த ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே நிறைய ஃப்ரூட்ஸாக இருக்காம். ஓகேங்களா. My grandfather plucked some ripe mangoes for me. The mangoes are so juicy and sweet. அவங்க தாத்தா வந்து நல்ல பழுத்த மாம்பழமாக பறித்து இவனுக்கு தராங்களாம், சந்தோஷ்க்கு தராங்களாம். அந்த மேங்கோ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக ஜூஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. 12th ஏப்ரல் அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். I have woken up early today. I'm out for the walk in the morning. The cool breeze is calming. The coconut palms are swaying lazily. அன்றைக்கி காலையில் அவன் சீக்கிரமாகவே எழுந்துட்டானா. எழுந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த மார்னிங் டைமில் அவன் வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போகிறான். அப்போ வந்து அந்த தென்றல் காற்று வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக அமைதியாக வீசுதான். அதுக்கப்புறம் வந்து கோகனட் ட்ரீஸில் இருக்கிற இலைகள் எல்லாம் மெதுவாக அசைஞ்சு கொடுக்குது. ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் த ஃபீல்ட்ஸ். விவசாயிகள் எல்லாமே அதுக்குள்ளேயே அவங்களுடைய விவசாய நிலத்திலேயே இருக்காங்களாம். சம் ஆஃப் தேம் ஆர் கட்டிங் த கிராப்ஸ் அண்ட் சம் ஆஃப் தேம் ஆர் ட்ரெஷிங் த பேடி. நிறைய பேர் கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுறாங்களாம், பயிரை வந்து அறுத்துட்ருக்காங்க. சில பேர் வந்து அந்த பயிரை வந்து களை எடுத்துட்ருக்காங்க. த ஏர் இஸ் ஃபில்டு வித் த ஸ்வீட் சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் சிங்கிங் இன் த ட்ரீஸ் அண்ட் த பஷஸ். அந்த பேர்ட்ஸு இது எல்லாமே ரொம்பவே அழகாக சிங் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா. அதை வந்து அந்த சவுண்டில் வந்து காற்று வந்து மூழ்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த குக்கூ சாங் இஸ் பர்ஹாப்ஸ் த மோஸ்ட் என்சான்சிங். அந்த குக்கூவுடைய சாங் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ கம் ஹோம்
I freshen up and eat the tastiest breakfast in my life. அதன் பிறகு அவன் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு வரான், அவன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரான். அதுக்கப்புறமேட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பிட்றாங்க. அவள் லைஃப்பில் இது வரைக்கும் இது மாதிரியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டதே இல்லையாம்மா. லேட்டர் மை கிராண்ட் மதர் இன்ட்ரடியூசஸ் எ கேர்ள் பாவை. அதன் பிறகு அவங்க அம்மா அவங்களுடைய பாட்டி வந்து ஒரு பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவள் பேர் என்னென்னா பாவை. இவ வந்து இங்கே இருக்கிற இந்த வில்லேஜ் ஸ்கூலில் அந்த கிராமத்து பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ லிவ்ஸ் டவுன் த ஸ்ட்ரீட், நம்மளுடைய தெருவில் தான் இவன் வசிக்கிறா அப்படிங்கிறாங்க. ஷீ இஸ் வெரி ஈகர் டு ஷோ மீ அரவுண்ட் த வில்லேஜ். அவள் வந்து இந்த அவளுடைய கிராமத்தை வந்து இவனுக்கு வந்து சுற்றி காட்டுறதுல ரொம்பவே ஆர்வமாக இருந்தாள். பாவை ஷோஸ் மீ ஹவு டு ப்ளே வித் எ டயர் அண்ட் எ ஸ்டிக். நீங்கள் சின்ன வயசில் அந்த கேம் விளையாண்டுருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இதில் பாவை வந்து என்ன சொல்லித்தரான்னா சந்தோஷ்க்கு டயரை வச்சு டயரையும் ஒரு சின்ன குச்சியும் வச்சு எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத வந்து பாவை வந்து சொல்லித்தராலாம். வி ஹாப்பிலி ரன் டவுன் த லேன்ஸ் பேலன்சிங் த டயர் வித் த ஸ்மால் ஸ்டிக். அவன் வந்து ரொம்பவே ஹாப்பியாக அந்த டயரை வச்சு அழகாக அந்த டயரை வச்சு ஓட்டிக்கிட்டு போகிறதுல அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டினாங்க அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. வி ஸ்டாப் டு டாக் டு பாவை ஃப்ரெண்ட்ஸ் அமீர், பீட்டர், உமையால். அதுக்கு பிறகு பாவையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. யார் யாருன்னு பாருங்கள். அமீர், பீட்டர், உமையால் 3 பேர்த்துக்கிட்டையும் அவன் வந்து பேசுகிறான். ஆல் சில்ட்ரன் ஹியர் டு ஹாவ் தயர் சம்மர் வெக்கேஷன். எல்லா பசங்களுமே அங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்குமே இப்போ சம்மர் வெக்கேஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமீர் இஸ் ஹெல்பிங் ஹிஸ் ஃபாதர் இன் மில்கிங் தயர் கவுஸ். அப்போ வந்து அதாவது பாவையோட ஃப்ரெண்டான ஃபஸ்ட்டு அமீர் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த சம்மர் வெக்கேஷனில் அவங்க அப்பாவுக்கு பால் கறக்கிறதுல அந்த மாடு பால் கறக்கிறதுல ஹெல்ப் பண்ணுறானா. ஹீ லெட்ஸ் மீ பேட் ஹிஸ் பேக் ஆஃப். அதுக்கப்புறமேட்டு அவன் வந்து சந்தோஷ் வந்து என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற பிளாக் கலர் காஃப் அப்படின்னா கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டியை தடவி கொடுக்குறானா. ஓகேங்களா, அந்த கண்ணுக்குட்டியை சந்தோஷ் வந்து பார்த்துட்டு ஆசையாக தடவி கொடுக்குறான். த பீட்டர் அண்ட் உமையால் ஆர் சிட்டிங் வித் தயர் கிராண்ட் மதர் breaking groundnut spots and peeling them neatly. Later they will take the nuts to the village market to sell them. I help them for some time. அதுக்கப்புறமேட்டு பீட்டரும் உமையாலும் என்ன பண்ணுறாங்களா, அவங்களுடைய பாட்டிக்கு வந்து கடலையை உரித்து அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்களாம். அதுக்கப்புறமேட்டு அது அவங்களுடைய கிராமத்து சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டு வராங்களாம். இதெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணுற ஹெல்ப் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு, கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கெலாம் பீட்டர், உமையால், பாவை, அமீர் 3 பேரும் இது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்த நாள் 13th ஏப்ரல் அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பாவை டேக்ஸ் மீ டு த வில்லேஜ் பாண்ட். அதன் பிறகு பாவை வந்து சந்தோஷை வந்து அவங்க வில்லேஜில் இருக்க பாண்ட் அப்படின்னா குளம், அந்த குளத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாலாம். தெர் ஆர் மெனி சில்ட்ரன் ஸ்மாஷிங் அரவுண்ட் இன் த பாண்ட். சம் பாய்ஸ் ஆர் கிளைம்பிங் டு த பாண்ட் ஆஃப் த டால் டர்மரைன் ட்ரீ. த கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் நியர் த பிக் பேனியன் ட்ரீ. அந்த வில்லேஜில் இருக்க குளத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நிறைய குழந்தைங்க வந்து அந்த பாண்டில் அந்த குளத்தில் வந்து தண்ணியை வாரி அரைச்சி விளையாண்டுட்ருக்காங்க. அப்புறம் சில பசங்கள்லாம் வந்து டேமரின் ட்ரீ அப்படின்னா புளிய மரம், அந்த புளிய மரத்து மேலே ஏறி விளையாண்டுட்ருக்காங்க. அப்புறம் பெண் குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹைட் அண்ட் சீக் கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. எங்கே விளையாடுறாங்கன்னா பிக் பேனியன் ட்ரீ, அதாவது பெரிய ஆலமரத்தில் விளையாண்டுட்ருக்காங்களாம். My mother and my aunties take me to the river for the refreshing bath. I play for some time in the cool water, but I cannot swim. So I sit on the big smooth rock and watch my friends swim like experts. They talk and laugh a lot as they wash their clothes and dry their hair in the sun. The river is so clean that I
can see the pebbles in the riverbed and colorful fish swim by. I love the scenery. அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மாவும் அவங்க அத்தைங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவனைய ரெஃப்ரெஷ் அதாவது குளிக்க வைக்கிறதுக்காக குளத்துக்குள்ளார இறக்கி விடுறாங்க. அவன் கொஞ்ச நேரம் அதில் விளையாண்டுட்டு ஏன்னா அது வந்து ரொம்பவே கூல் ஜில்லுன்னு தண்ணியாக இருந்தனால அவனால் வந்து அவனுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாதனால அவனால் ஸ்விம் பண்ண முடியல. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணிட்டான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அவன் வந்து ஒரு வளவளப்பான ஒரு பாறையில் வந்து உக்காந்துட்டான். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்விம் பண்ணுறத வந்து அவன் வந்து பார்த்து ரசிக்கிறான். ஓகேங்களா. அவங்க ஃப்ரெண்ட்ஸில் எப்படி இருக்காங்களா ஸ்விம்மிங்கில் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸ்விம்மிங் நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கான். அதெல்லாம் வந்து இவன் அந்த பாறையில் உட்காந்துக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறான். தி டாக் அண்ட் லாஃப். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சிரிச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஹேர் எல்லாம் சன்னில் அதாவது தலை குளிச்சிருப்பாங்கள்ல அதெல்லாம் வந்து சூரிய வெளிச்சத்தில் காய வைக்கிறாங்களாம். அதுக்கப்புறமேட்டு அவன் என்ன நோட் பண்ணுறான்னா அந்த குளம் வந்து அந்த ரிவர் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கான். எந்த ஒரு அழுக்கு இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக இருக்குதாம். அதுக்கப்புறமேட்டு பெபிள்ஸ் அப்படின்னா கூழாங்கல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ரிவர்ஸு பாண்ட்ஸ்லாம் இருக்கிற கற்களை தான் கூழாங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அங்கே இருக்காம். அது வந்து ரொம்பவே அதெல்லாம் வந்து அவனால் பார்க்க முடியுதான் அந்த கூழாங்கற்கள் எல்லாம். அதுக்கப்புறமேட்டு கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஸ்விம் பண்ணுறத பார்க்குறான். அந்த 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 இயற்கை காட்சியை பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 14th ஏப்ரல். அடுத்த நாள் வந்து 14th ஏப்ரல். We are back to our home in the city. This trip to our grandparents' home was so enjoyable. Those 2 days flew by so fast. I realized that during this day I had neither watched television nor played video games. I'm eagerly looking forward to our next visit. அதுக்கப்புறம் 14th ஏப்ரல் அன்னைக்கு அவன் வந்து அவனுடைய சிட்டியில் இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்த ட்ரிப் வந்து அவங்க வீட்டுக்கு போன ட்ரிப் வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என்ஜாய் பண்ணியிருக்கான். அந்த 2 days வந்து எப்படி போச்சு ரொம்பவே வேகமாக போயிடுச்சுன்னு சொல்கிறான். அங்கே நான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தபோது அந்த 2 நாளுமே நான் டிவி பார்க்கல வீடியோ கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து அடுத்த விசிட் அடுத்தது நான் எப்போ போவேன் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோமுக்கு போகிறது நினச்சி அவன் வந்து ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இஸ் டிவி அண்ட் வீடியோ கேம்ஸ் த ஒன்லி வே டு பாஸ் டைம்? கேன் வி டூ சம்திங் எல்ஸ்? டிவியும் வீடியோ கேமு தான் நம்மளுடைய டைமை வந்து போக்க முடியுமா? நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அதை மட்டும்தான் பண்ண முடியுமா? வேறு எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அதை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. டிவி வீடியோ கேம்ஸ்லாம் அதிகம் நம்ம பார்க்கக்கூடாது. ரொம்ப போர் அடிக்கிற டைமில் தான் பார்க்கணும். மித்தபடி இது மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜுக்கு போகிறது இது மாதிரிலாம் நம்மளுடைய சம்மர் வெக்கேஷனை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த ஸ்டோரியில் வர சந்தோஷ் மாதிரி நீங்களும் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜுக்கு போயிட்டு சம்மர் வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.